புதுச்சேரியில் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி வரை சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் இண்டி கூட்டணியில் வேட்புமனு தாக்கல் செய்யும் கடைசி நாள் வரை தொகுதி பங்கீடு ஏற்படாததால் பல்வேறு தொகுதிகளில் திமுக, காங்கிரஸ் வேட்பாளர்கள் தனித்தனியாக வேட்புமனு தாக்கல் செய்தனர். இதில் ராஜ்பவன் தொகுதியில் திமுக சார்பில் விக்னேஷ் கண்ணன் என்பவரும், காங்கிரஸ் சார்பில் குமரன் என்பவரும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். தற்போது ராஜ்பவன் தொகுதி திமுகவிற்கு ஒதுக்கப்பட்ட போதும் காங்கிரஸ் வேட்பாளர் குமரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட கொசக்கடை வீதி, செட்டித்தெரு உள்ளிட்ட வீதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த தொகுதி திமுகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்ற கேள்விக்கு இதுவரை காங்கிரஸ் தலைமை எங்களை வாபஸ் பெற கூறவில்லை என்றும், ஆதலால் நாங்கள் வாக்கு சேகரித்து வருகிறோம் என்றும் தெரிவித்தார். மக்கள் வரவேற்பு அமோகமா இருக்குது. இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக ராஜ்பவன் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும், தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கும், மதிப்புக்குரிய ஐயா புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வி ஐயா அவர்களுக்கும், மக்கள் முதல்வர் என் நாராயணசாமி அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜ்பவன் திமுக இப்ப நீங்க வாபஸ் வருகிறீங்களா இல்ல அந்த உங்களுடைய பணி அது நீங்க தான் சொல்றீங்க. அது மாதிரி இது வரைக்கும் கட்சியில இருந்து எந்த விதமான உத்தரவும் என்கிட்ட அது மாதிரி சொல்லவே இல்லை. அப்போ உங்களுடைய பிரச்சாரம் தொடரும். எங்கள் பிரச்சனை நல்ல சுமூகமா தொடர்கிறது. மக்கள்கிட்ட அமோக வரவேற்பு இருக்குது. சார், இந்திய கூட்டணியில திமுகவுக்கு சீட்டு ஒதுக்கப்பட்டதா அவங்க வெளியிட்டு இருக்காங்க 13 தொகுதியில திமுக. அப்ப நீங்க கூட்டணியில இருந்து நீங்களும் வாக்கு சேகரிப்பு இந்த கேள்வி கட்சி தலைவர்கிட்ட தான் கேட்கணும். எனக்கு அவர் கட்சி தலைவர் தான் எனக்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுத்துக்கிறாங்க. அதை வாங்கி நான் ஃபைல் பண்ணிட்டு பிறகுதான் என்னோட தேர்தல் பயணத்தை நான் கண்டினியூ பண்றேன். நாளைய தினம் நீங்க வாபஸ் பண்ணணும்னு சொன்னா கட்சி தலைவர் உங்களை வாபஸ் பண்ண வற்புறுத்தினா பண்ணுவீங்களா மாட்டீங்களா? சொல்லட்டும், அப்புறம் பார்ப்போம். சொல்லட்டும், பார்ப்போம். சரி, அப்படி ஒரு கேள்வி எழலையே, நீங்க தான் கேட்கறீங்க. எனக்கு பாஸ் எங்க கட்சி தலைவர் அவர் சொன்னாதான் நான் கேட்கறேன். செய்வீங்க. அது சொல்லட்டும், அப்புறம் கேட்போம்.